கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் பாவாடை சாமியார் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 6. எல்லம்மாள் அதிகாலையில் வீட்டு வேலைக்கு செல்பவள். தன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு காலை 10 மணிக்கு திரும்பி வீட்டிற்கு வருவது வழக்கம். அதற்கு மாறாக அவள் அன்றைய தினம் பகல் 12 மணிக்கு பதறி பறந்து கொண்டு ஓடி வந்தாள். முதல் நாள் இரவில் சமைக்கப்படும் பழைய சோறு தண்ணீரில் போட்டு வைக்கப்பட்டிருக்கும். காலையில் அதை அவளுடைய கணவன் சாப்பிட்டுவிட்டு தன் வேலைக்கு செல்வான். குழந்தைகளும் அதையே உண்டுவிட்டு விளையாடி கொண்டிருக்கும். அதை போல அன்றும் காரியம் நடந்திருந்தது. அதுவுமன்றி கண்ணம்மாளுக்கும் அவளுடைய தம்பி கஞ்சி முதலியவற்றை கொடுத்து அவளை மிகவும் பிரியத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தான். வீட்டின் நிலைமை எப்படி இருக்கிறதோ என்பதை பற்றி கவலையும் ஆவலும் கொண்டவளாக ஓடோடியும் வந்த எல்லம்மாள் கண்ணம்மாளிடம் போய் உட்கார்ந்து கொண்டு, கண்ணம்மா, எதையாவது குடித்தாயா? உடம்பு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றாள். கண்ணம்மாள் தனது கண்களை தெளிவாக திறந்து தன் தாயை பார்த்து, தம்பி கஞ்சி கொடுத்தானம்மா, பரவாயில்லம்மா, உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்படியே இன்னும் ஒரு நாள் படுத்திருந்தால் முழுவதும் சரியாகி விடும் அம்மா என்றாள். சரி, படுத்திருத்தாயே, உன்கிட்ட ஒரு சங்கதி சொல்லலாம் என்று இருக்கிறேன். நான் வேலை செய்யும் வீட்டிலே அவர்களுக்கும் ஒரே மகள்தான். அவர்களுக்கு கட்டி கொடுக்கும் வயதாயிற்று. அவள் ஒரு புருஷனை பார்த்து ஆசைப்பட்டு விட்டாள். 2 வீட்டு பெரியவர்களுக்கும் 15 வருடமாக பகை உள்ளது. அதனால் அந்த பெண் அந்த பிள்ளையாண்டனை கட்டிக்க கூடாதென்று பெரியவர்கள் பிடிவாதம் பிடிக்கிறார்கள். பெண் படுத்த படுக்கையாக கிடக்கிறது. சோறு இல்லை, தண்ணி இல்லை. அப்படியே உயிரை விட்டு விடுவேன் என கூறுகிறாள். எனவே என்னை விடவே மாட்டேன் என்று பக்கத்திலேயே இருக்க சொல்கிறாள். அதனால்தான் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. அதனால்தான் அங்கேயே இருக்க வேண்டியதாயிற்று. நீ உடம்பு சரியில்லாக இருக்கிறாய் என்று நான் கூறியதனால் அவர்கள் சாதம் ரசம் எல்லாம் கொடுத்து அனுப்பியுள்ளார்கள். உன்னை பார்த்தால் அதற்கு மேல் கன்றாவையாக உள்ளது. அந்த பெண்ணை பார்த்தால் அது ஒரு பக்கத்திலே வேதனையாக இருக்கிறது. நடுவிலே நானும் சாக மாட்டாம பொழைக்கவும் மாட்டாம தவிக்கிறேன். இருக்கட்டும் தாயே, கொஞ்சோண்டு சாதத்துல ரசம் ஊற்றி கரைச்சி கொடுக்கிறேன். ஒரு வாய் சாப்பிடு, உடம்பு சுருக்கென்று தெளியும் என்று கூறி தான் கொணர்ந்திருந்த சாப்பாட்டில் சிறிதளவு எடுத்து கண்ணம்மாளுக்கு கொடுக்க அவள் அதை உண்டு அயர்வடைந்து உறங்க ஆரம்பித்தாள். பின் எல்லம்மாள் தன் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு புருஷனிற்கும் மூத்த பிள்ளையின் மூலம் சாதம் அனுப்பிவிட்டு கண்ணம்மாளண்டை வந்து, என்கிட்ட எங்க வீட்டம்மா 2 கடுதாசி கொடுத்திருக்கிறார்கள். அதை கொண்டு போய் அந்த பிள்ளையாண்டான் கிட்ட கொடுத்துட்டு திரும்பவும் அவர்கள் வீட்டிற்கு சாயங்காலம் வேலைக்கு போக வேண்டும். போய்விட்டு சுருக்குன்னு வந்துடுறேன். அந்த பிள்ளையாண்டான் டாக்டர் வேலை பார்க்கிறார். அவர்கிட்ட கேட்டு உனக்கு ஏதாச்சும் மருந்து கூட வாங்கியாரேன் என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு மவுண்ட் ரோடில் இருந்து நம் டாக்டர் அழகுதுரையின் வைத்தியசாலைக்கு வந்து எதிரில் இருந்த கம்பவுண்டர்களிடம் விசாரித்து டாக்டர் அழகுதுரை மேலே இருப்பதாக தெரிந்து கொண்டு ஏன் மாடத்திற்கு போய் டாக்டர் அழகுதுரையின் முன்னால் நின்றாள். வழக்கத்திற்கு விரோதமாக டாக்டரை நோய் கொண்டவர் போல ஒரு கட்டிலில் சோர்வாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அவ்வாறு படுத்திருந்தவர் காலடி ஓசையை கேட்டு விழித்துக் கொண்டு பார்த்து, யாரம்மா நீ, என்ன காரியமாக வந்தாய் என்றார். எல்லம்மாள் தன் கையில் இருந்த கடிதங்களை அவரிடம் கொடுத்தாள். அவர் அவைகளை புரட்டி பார்த்துவிட்டு ஆவலோடு ஒரு கடிதத்தின் உரையை கிழித்து உள்ளே இருக்கும் கடிதத்தை எடுத்து பிரித்து பார்த்தார். அது மிஸ்டர் ராஜகோபாலனால் எழுதப்பட்டது என்பது உடனே தெரிந்தது. ஒருவித அச்சமும் ஆவலும் சஞ்சலமும் அவருடைய மனதில் உடனே எழுந்தன. அவர் அதை படித்தார். அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. மிஸ்டர் டாக்டர், அன்றைய இரவு என் மகள் உங்களிடம் வைத்திய சிகிச்சை பெற்றதற்கும் நீங்கள் நேற்று என் ஜாகை வீட்டிற்கு வந்ததற்கும் உங்களுக்கு சேர வேண்டிய தொகை எவ்வளவு என்னும் கணக்கை இவளிடம் கொடுத்து அனுப்பவும். உடனே பணம் அனுப்புகிறேன். ரசீது கொடுத்து அனுப்பவும். இதோடு நம் சம்பந்தம் முடிவாக அற்று போகிறது என்பதை நான் உங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கனம் எம்.ஆர். ராஜகோபாலன் என்று எழுதப்பட்டிருந்ததை படித்தவுடன் அழகுதுரையின் முகம் சரையல் என்று மாறி வாட்டமும் சஞ்சலமும் அடைந்தது. அவர் சிறிது நேரம் தமது கண்களை மூடி சிந்தனை செய்தபின் விழித்துக்கொண்டு இன்னொரு கடிதத்தை பிரித்து படிக்கத் தொடங்கினார். அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. அன்பார்ந்த டாக்டர் அவர்களுக்கு, உலகத்தில் பாந்தவியம் என்பது மனமார்ந்த பிரியத்தையும் அந்யோன்ய நேசத்தையும் குறிக்குமானால் நம் விஷயத்தில் அது அபாரமான பகைமையையும் கோப ஆவேசத்தையும் உண்டாக்குவதாக இருப்பது உலகத்தின் பெரிய அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் என் மனநிலைமை நான் நேற்று உங்களிடம் நேரில் தெரிவித்ததை விட இன்று 1000 மடங்கு
கேவலப்பட்டு கொண்டே உள்ளது. மேன்மேலும் நிமிஷத்திற்கு நிமிஷம் கேவலப்பட்டு கொண்டே போகிறது. என் உயிரை மீட்கக்கூடிய டாக்டரை என் பெற்றோர் ஜென்ம விரோதியாக கருதி வெறுப்பதால் என் உயிர் இனி திரும்பாதென்ற எண்ணம் என் மனதில் தலையெடுக்கிறது. ஆகையால் இன்னும் சில தினங்களுக்கு மேல் என் உயிர் இந்த உடம்பில் நிற்காதென்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் உங்களுக்கு கடிதம் எழுதக்கூடாதென்றும், உங்களிடமிருந்து கடிதம் வந்தால் அதை என்னிடம் கொடுக்கக்கூடாதென்றும் என் பெற்றோர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த வேலைக்காரியை கெஞ்சி என் பெற்றோர்களுக்கு தெரியாமல் இந்த கடைசி கடிதத்தை அனுப்பியிருக்கிறேன். மறுமொழி எழுதி கொடுத்தாலும் கூட இவள் வாங்க மாட்டாள். ஆகையால் என் கதி நிர்கதியாக இருக்கிறது. இடையில் கடவுள் துணை செய்தாலன்றி கூடிய விரைவில் நான் இறந்து போனதாக உங்களுக்கு செய்தி எட்டுவது நிச்சயம். இங்கனம் உங்களை நினைத்து உயிர் விடும் அவளை கற்பகவல்லி என்று எழுதப்பட்டிருந்ததை படித்த அழகுதுரை அதீதமான விசனப்பெருக்கினால் தமது கண்களை மூடிக்கொண்டு அப்படியே கட்டிலில் சாய்ந்து விட்டார். மூடப்பட்ட அவரது கண்களில் இருந்து கண்ணீர் பொங்கி மாலை மாலையாக கன்னங்களில் வழிய கீழே வழிந்தது. எல்லம்மாள் உண்மையை சுலபத்தில் யூகித்துக் கொண்டாள். கண்ணம்மாளின் பரிதாபகரமான நிலைமையும் கற்பகவல்லியின் துயர நிலைமையும் கண்டு சஞ்சல கடலில் ஆழ்ந்திருந்தவளான எல்லம்மாள் டாக்டருடைய அபார விசனத்தை காணச் சகியாமல் தனது கண்களை மூடி இடது கையால் தலையை பிடித்துக் கொண்டு கீழே குனிந்தபடி ஒரு கம்பத்தில் சாய்ந்து நின்றாள். சுமார் 10 நிமிஷ நேரம் கழிந்தது. டாக்டர் கண்களை திறப்பதாக தோன்றவில்லை. எல்லம்மாள், எசமானே, நான் போகலாங்களா? சவாப்பு கொடுக்குறீங்களா என கேட்டாள். அதை கேட்டு திடுக்கிட்டு கண்களை விழித்து கொண்டு எழுந்த டாக்டர் அழகுதுரை சரேல் என்று மேசைக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து மிஸ்டர் ராஜகோபாலனுக்கு அடியில் வருமாறு ஒரு கடிதம் எழுத ஆரம்பித்தார். அன்பு அத்தான் அவர்களுக்கு என்று எழுதத் தொடங்கிய அழகுதுரை திடீரென்று எதையோ நினைத்து கொண்டவர் போல கையை நெற்றில் வைத்து குனிந்து கொண்டு 5 நிமிஷ நேரம் பேசாமல் இருந்தார். பிறகு அந்த காகிதத்தை கிழித்து எறிந்தார். உடனே அவர் எல்லம்மாளை நோக்கி, அவர்கள் எனக்கு பணம் எவ்வளவு சேர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். எனக்கு ஒன்றும் சேர வேண்டியதில்லை என்று டாக்டர் கூறியதாக நீ அவர்களிடம் சொல்லிவிடு. என்ன சொல்கிறாயா என கேட்டார். எல்லம்மாள், சவாப்பு கொடுக்க மாட்டீங்களா? அழகுதுரை, இல்லை, ஒரு கடுதாசி கொடுக்குறேன், அதை கற்பகவல்லி கிட்ட கொடுக்குறியா? எல்லம்மாள், ஐயோ, என்னால் ஆகாதப்பா. அவர் மிகவும் மிரட்டுகிறார். பொழைக்கிற பொழப்பு வாயில மண்ணு விழுந்துடும் ராசாவே. நீங்கள் வாயால் ஏதாச்சும் செய்தி சொன்னால் அதை வேணா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுகிறேன். அழகுதுரை, சரி, கவலைப்பட வேண்டாம். எப்படியும் கடவுள் துணை செய்வார். நான் எப்படியாவது முயற்சி செய்கிறேன். இன்று நான் சொன்னதாக சொல்லி அவளை தைரியப்படுத்து. அது செத்து போய்விடுவேன் என்று எழுதியிருக்கிறது. எல்லம்மாள், அப்படியே செய்கிறேன் துரையே. உங்களை பார்த்தா மவராச வீட்டு பிள்ளை கணக்காக இருக்கிறீர்கள். அவர்களுக்கு நீங்கள் கிட்டின சொந்தக்காரர். உங்களை விட மேலான மாப்பிள்ளை அவர்களுக்கு கிடைக்க போறாங்களா? அநியாயமாக அந்த குழந்தை உங்களை நினைத்து பட்டினி கிடந்து உயிரை விடப் போவதாக கூறுகிறாள். இது பெரிய அக்கிரம பழியாக இருக்கிறதே. என்னமோ ஆண்டவன்தான் துணை செய்ய வேண்டும் துரையே. அழகுதுரை, நீ அவளுக்கு தேர்தல் சொல். அங்கே இருக்கிற நிலைமையை எனக்கு அப்பப்ப சொல். எல்லம்மாள் கைகளை குவித்தபடி, ஆகட்டும் துரையே, ஏழை காத்து கொண்டு இருக்கிறேன் என்று பற்களை காட்டி, துரைமார்களே, உங்ககிட்ட நான் ஒரு மனு சொல்லிக்கிறேனுங்க. இந்த கற்பகவல்லி அம்மாளைப் போலவே எனக்கும் ஒரு மகள் இருக்கிறாள். அவளுடைய மாமியார் வீட்டில் அதிக உழைப்பு. அதனால் உடம்பில் தெம்பில்லாமல் சுத்தமாக இழைத்து விட்டாள். உடம்பில் ரத்தம் வலுவு எல்லாம் உண்டாவது போல ஏதேனும் மருந்து தர்மம் வழங்குங்க மகராசாவே. நீங்க 1000 காலம் நல்லா இருப்பீங்க. தர்மம் தலை காக்கும். அந்த பெண்ணை நீங்கள் காப்பாற்றினால் ஆண்டவர் இந்த பெண் பிழைக்கும் மார்க்கத்தை காட்டுவாள் என கூறினாள். அதை கேட்ட அழகுதுரை உடனே ஒரு சீட்டில் சில சொற்களை எழுதி அதை கொண்டு நீ கீழே கொடுத்து மருந்து கொடுத்தாள், அதை வாங்கி கொண்டு செல் என்று கூறியபடி சீட்டை அவளிடம் கொடுத்தார். அவள் அவருடைய கால்களை தொட்டு நமஸ்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து கீழே சென்று சீட்டை ஒரு கம்பவுண்டரிடம் கொடுத்தாள். அவர் உயர்தரமான டானிக் நிறைந்த 2 சீசாக்களை எடுத்து அவளிடம் கொடுத்து அதை உபயோகிக்கும் விதத்தை சொல்லி அவளை அனுப்பி வைத்தார். உடனே அவள் தன் வீட்டிற்கு போய் அப்பொழுதே மருந்தில் சிறிதளவு தன் மகளுக்கு கொடுத்துவிட்டு தான் வேலை செய்யும் வீட்டிற்கு போய் சேர்ந்தாள். எல்லம்மாளை அனுப்பிய பிறகு டாக்டர் அழகுதுரை மறுபடியும் வந்து கட்டிலில் ஏக்கத்தோடு படுத்துக்கொண்டு கடிதங்கள் 2ஐயும் மாறி மாறி படிப்பதும் ஏமாற்றமும் சோர்வும் கொண்டு நெடுமூச்செறிவதும் அடிக்கடி மார்பை தடவி கொடுத்து கொண்டு வேதனைப்படுவதுமாக
விசனக்கடலில் ஆழ்ந்து போனார். அவருடைய கவனம் முழுவதும் கற்பகவல்லியின் மேலும் அவள் தமக்கு கிடைக்காமல் போய்விடுவாளோ என்ற நினைவிலுமே பூர்த்தியாக லயித்து போனதாகையால் பின்புறத்தில் படுத்திருந்த நோயாளிகளை தாதிகளும் கம்பவுண்டர்களுமே கவனித்துக் கொண்டனர். அவர் தமக்கு உடம்பு அசௌக்கியமாக இருப்பதாகவும் புதிதாக நோயாளிகள் வந்தால் வேறு டாக்டர்களிடம் போகும்படி அனுப்பிவிடவும் தம் சிப்பந்திகளுக்கு சொல்லிவிட்டார். பின்புறம் படுத்திருந்த நோயாளிகளும் 2 தினங்களில் சௌக்கியமடைந்து போய்விட்டனர். ஆதலால் வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவரே கடுமையான மனநோய் கொண்டு ஓய்ந்து வேதனை திரளாக படுத்திருந்தார். நோயாளிகள் எவரும் வராமல் இருக்கும் பொருட்டு வாசற்கதவு எப்பொழுதும் மூடி வைக்கப்பட்டிருந்தது. கம்பவுண்டர்களும் தாதிகளும் வேலையில்லாமல் கீழ்ப்பாகத்தில் சீட்டு, சதுரங்கம் முதலிய ஆட்டங்கள் ஆடுவதும் சேஷ்டை செய்வதுமாக இருந்தனர். குப்புசாமி ஒருவனே டாக்டர் அழகுதுரைக்கு பக்கத்தில் அநேகமாக எப்பொழுதும் காணப்பட்டான். அழகுதுரைக்கு கடிதங்கள் வந்தது முதலிய விவரங்களை எல்லாம் குப்புசாமி தெரிந்து கொண்டிருந்தான். அதனால் அவன் அவருக்கு தேறுதலும் கற்பகவல்லியை அடைவதற்கான யுக்திகளும் கூறிக்கொண்டிருந்தான். அவன் கடைசியாக தன் வீட்டை விட்டு வந்த பிறகு மறுபடியும் அங்கே செல்லவில்லை. அவன் தந்திரமாக சில மனிதர்களிடம் விசாரித்து தன் மனைவி அவளுடைய தாய் வீட்டிற்கு போய்விட்டதாக தெரிந்து கொண்டானாயினும் அங்கே போவதற்கு மனமற்றவனாக இருந்தான். ஆனால் தன் மனைவி சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெற்று போய்விட்டதாக நினைத்து அவன் ஓரளவு சந்தோஷமடைந்து டாக்டர் அழகுதுரையண்டை இருந்து அவருக்கு ஆறுதல் முதலியவை சொல்வதும் வெளியில் போய் வருவதுமாக இருந்தான். அவனுடைய சாப்பாடு முதலியவை கடன் வாங்கின பணத்தில் நடைபெற்றன. தன் மனைவியின் தாய் இன்ன வீட்டில் வேலை செய்கிறாள் என்பதை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஆதலால் ராஜகோபாலனுடைய பங்களாவில் இருந்து வந்தவள் அவளே என்பதை அவன் யூகிக்கவில்லை. சுமார் 1 வாரம் காலம் கழிந்தது. டாக்டருடைய நிலைமை முன்னிலும் பன்மடங்கு அதிகமாக கேவலமடைந்து விட்டது. அவர் சரியான ஆகாரம், தூக்கம் முதலியவை இல்லாமையால் இளைத்து மிகவும் துர்பல நிலைமை அடைந்து வேதனைப்பட்டு தவித்துக் கொண்டிருந்தார். வைத்தியசாலையில் நோயாளிகள் எவரும் சேர்க்கப்படவில்லை. ஆதலால் சிப்பந்திகள் எப்பொழுதும் உறக்கத்திலும் கவலையிலும் வேதனையிலும் ஆழ்ந்திருந்தனர். டாக்டருக்கு பக்கத்தில் நாற்காலில் உட்கார்ந்து மேசையின் மேல் படிக்கப்படாமல் கிடந்த ஒரு பத்திரிகையை குப்புசாமி எடுத்து பக்கங்களை புரட்ட அவனுடைய திருஷ்டியில் ஒரு விபரீதமான செய்தி பட்டது. அவன் ஆவலோடு, அழகுதுரை, இதோ பார்த்தாயா, நேற்று நடந்திருக்கும் ஒரு விபரீதமான சம்பவத்தை என்று கூறியபடி படபடவென்று ஆச்சரியத்துடன் படிக்கலானான். பெண் கடத்திய மாயம். ஜஸ்டிஸ் கட்சியை சேர்ந்த மிஸ்டர் M.R. ராஜகோபாலனுடைய ஏக புதல்வியான கற்பகவல்லி என்ற பெண் சில தினங்களாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் படுத்திருந்தவள் டாக்டருடைய நல்லுபதேசத்தை அனுசரித்து சில தினங்களாக மாலையில் கடற்கரைக்கு அனுப்பப்பட்டாள். அவர்களுடைய டிரைவர் வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றான். நேற்று மாலை அவர்கள் கடற்கரையில் ரஸ்தாவில் தனிமையான ஓரிடத்தில் வண்டியை நிற்க வைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் யாரோ ஒரு மனிதன் வந்து அந்த பெண்ணின் கலாசாலை சிநேகிதியான அழகம்மாள் என்பவள் இறக்கும் தருணத்தில் இருப்பதாகவும் உடனே பார்க்க வேண்டுமென்று ஆசைப்படுவதாகவும் 10 நிமிஷத்தில் திரும்பி வந்து விடலாம் என்றும் அவள் தன் மோட்டார் வண்டியை அனுப்பியிருப்பதாகவும் சொன்னானாம். உடனே கற்பகவல்லி தங்கள் வண்டியையும் டிரைவரையும் அங்கேயே விட்டுவிட்டு தான் 10 நிமிஷத்தில் திரும்பி வருவதாக டிரைவரிடம் சொல்லிவிட்டு சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த இன்னொரு மோட்டார் வண்டியில் ஏறி கொண்டாளாம். அவளை அழைக்க வந்தவனே வண்டியை ஓட்டிக்கொண்டு போய்விட்டானாம். கற்பகவல்லியின் வருகைக்காக இருட்டும் வரையில் டிரைவர் காத்திருந்தும் எவரும் திரும்பி வரவில்லை. ஆதலால் டிரைவர் தனக்குள்ளேயே நடந்தவற்றை நினைத்து செய்தியை பெண் வீட்டாரிடம் சொன்னானாம். பெண்ணின் தகப்பனராகிய மிஸ்டர் ராஜகோபாலன் போலீஸ் கமிஷனருக்கு தகவல் கொடுத்துவிட்டு கலாசாலை சிநேகிதை அழகம்மாள் என்னும் பெண் யார் என கண்டுபிடிக்க முயன்றதில் அது இன்னாரென்று கண்டுகொள்ள முடியாதபடியினால் சென்னை மத்தியலாகா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணை கண்டுபிடிக்க போலீசார் ஊக்கத்தோடு முயற்சி செய்கின்றனர். பெண் இருக்கும் இடத்தை தெரிவிப்போருக்கோ அதை கண்டுபிடிக்க உதவி செய்வோருக்கோ ரூபாய் 1000 சன்மானம் அளிப்பதாக மிஸ்டர் ராஜகோபாலன் விளம்பரம் வெளியிட்டிருக்கிறார் என்னும் விபரீத செய்தியை குப்புசாமி படிக்கவே அதை கேட்ட டாக்டர் அழகுதுரை திடுக்கிட்டு அபாரமான ஆச்சரியமும் திகிலும் அடைந்து, ஐயையோ, இதென்ன மகா பயங்கரமான செய்தியாக இருக்கிறதே, அவளை எங்கே போயிருப்பாள்? ஒருவேளை அந்த சிநேகிதி இன்னமும் மரணவேதனையில் இருப்பதால் அவளை விட்டு வர மனமில்லாமல் பக்கத்திலேயே இருக்கிறாளோ என்னவோ தெரியவில்லையே என்றார் குப்புசாமி. அப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த சிநேகிதியின் மேல் விலாசம் இவர்களுக்கு தெரியவில்லை போல இருக்கிறது. அவர்கள் படித்த கலாசாலையில் விசாரித்தால் விலாசம் தெரியுமே. குப்புசாமி, பள்ளிக்கூடத்தில் சேரும் பொழுது விலாசத்தை எழுதி கொள்கிறார்கள். அதன் பிறகு எத்தனையோ இடமாறுதல்கள் ஏற்படுகின்றன. அவைகளெல்லாம் யார் பதிவு வைக்கிறார்கள்? அழகுதுரை. அதுவும் இல்லாமல் கற்பகவல்லி BA-வில் தேறிவிட்டால் இவளுடைய சிநேகிதியும் தேறி கலாசாலையை விட்டிருக்கலாம்.
விட்ட பிறகு வேறு ஜாகைக்கும் போயிருக்கலாம். என்ன இருந்தாலும் கற்பகவள்ளி ஒரு காரியம் செய்திருக்கலாமே. டிரைவர் வண்டியுடன் தனக்காக கடற்கரையில் காத்திருப்பார் என்பது அவளுக்கு தெரியாதா? அவளை அழைத்து கொண்டு போன ஆளிடமே அவள் டிரைவருக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கலாம் அல்லவா? குப்புசாமி, அவன் ஒருவேளை வேறு எங்கேயாவது போயிருக்கலாம். செய்தி சொல்லி அனுப்ப வேறு ஆள் கிடைக்காமல் இருக்கலாம். அழகுதுரை, எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட உண்டாகிறது. அவளுக்கு தன் தாய் தகப்பனாரிடம் என் சம்பந்தமாக கோபம் இருக்கலாம். அதனால் வீட்டிற்கு மறுபடியும் போக விரும்பாமல் எங்கேயாவது போய் உயிரை விட்டு விட்டாளோ என்னவோ. குப்புசாமி, அப்படி செய்வதானால் கடைசியாக உன்னை பார்க்காமல உயிரை விடுவாள்? அந்த மாதிரி செய்வதானால் எப்படியும் இங்கே வந்து உன்னை பார்த்துவிட்டே போயிருப்பாள். அழகுதுரை மிகுந்த கலக்கத்துடன், இது பெரிய மர்மமாகத்தான் இருக்கிறது என்றார். அவ்வாறு அவர் பேசி வாய் மூடுவதற்குள் மேன்மாடத்தில் பூட்ஸ் கால்கள் டக் டிக் என்று பலர் நடந்து வந்த ஓசை உண்டாயிற்று. உடனே இருவரும் கூடத்தின் பக்கம் பார்க்க போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரும் பல ஜவான்களும் வந்தது தெரிந்தது. சப் இன்ஸ்பெக்டர் ஜவான்களை நோக்கி, நெடுக போய் பாருங்கள் என்றார். உடனே ஜவான்கள் பிரிந்து அந்த கட்டிடத்திற்குள் சென்று தேடி பார்க்க தொடங்கினர். டாக்டர் திடுக்கிட்டு சப் இன்ஸ்பெக்டரை நோக்கி, எதை பார்க்க சொல்கிறீர்கள்? சப் இன்ஸ்பெக்டர் புன்னகையோடு, உங்களுக்கு தெரியாதா? ஒன்றும் அறியாதவரை போல பேசுகிறீர்களே. பேப்பர் எதிரில் இருக்கிறதே, அதில் எல்லா சங்கதியும் இருக்கிறதே. நீங்கள் தான் எங்கேயோ அந்த பெண்ணை அபகரித்து ஒளிய வைத்திருப்பதாக மிஸ்டர் ராஜகோபாலன் சந்தேகப்படுகிறார். அதற்காக உங்கள் பங்களாவை சோதனை போட்டோம். இந்த கட்டிடத்திலும் பார்க்க வந்தோம். குப்புசாமி, பெண்ணை திருட்டுத்தனமாக கொண்டு போய் வைக்கிறவர்கள் எவராலும் கண்டுபிடிக்க முடியாதபடி மறைவான இடத்தில் அல்லவா வைப்பார்கள்? சொந்த ஜாகையிலும் வைத்தியசாலையிலுமா வைப்பார்கள்? சப் இன்ஸ்பெக்டர் அழகுதுரையை பார்த்து, என்ன டாக்டர் சார், பெண்ணை எங்கேயோ மறைவான இடத்தில் வைத்திருப்பதாக இவர் சொல்கிறாரே, எங்கே வைத்திருக்கிறீர்கள்? நிஜத்தை என்னிடம் மாத்திரம் சொல்லுங்கள். அழகுதுரை, நான் இப்பொழுதுதான் இந்த பேப்பரை படித்து இந்த சங்கதியை தெரிந்து கொண்டேன். பெண்ணை நான் எதற்காக மறைக்க வேண்டும்? அது மேஜரான பெண். அது என்னிடம் இருக்க ஆசைப்பட்டு தகப்பனாரை விட துணிந்து வந்தால் என்னிடம்தான் இருக்க விரும்புகிறேன் என்று தைரியமாக சொல்லும். பகிரங்கமாக என்னிடம் இருக்கும். இதற்கு மறைவென்ன வேண்டியிருக்கிறது? அவர் என்மேல் சந்தேகம் கொள்வது சுத்த தவறான காரியம். எனக்கு எவ்வித தகவலும் தெரியாது. பெண் காணாமல் போனதை பற்றி நானும் இவரும் இப்பொழுதுதான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். சப் இன்ஸ்பெக்டர், குற்றம் செய்கிறவர் எவர்தான் அதை ஒப்புக்கொள்கிறார்கள்? தாம் ஒரு பாவத்தையும் அறியோம் என்று ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள். பிறகு கையும் மெய்யுமாக அகப்பட்டு கொள்ளும் பொழுது விழிக்கிறார்கள் என்றார். அப்பொழுது ஜவான்கள் எல்லோரும் வந்து அந்த கட்டிடத்தில் எங்கும் பெண் காணப்படவில்லை என்றனர். அதை கேட்ட சப் இன்ஸ்பெக்டர், நீங்கள் பொய் சொன்னாலும் சொல்லுவீர்கள், நானே ஒரு தரம் பார்க்கிறேன் என்று கூறியபடி தாமே எல்லா இடங்களுக்கும் போய் ஆராய்ந்து பார்த்துவிட்டு குப்புசாமியை சுட்டிக்காட்டி, இந்த மனிதர் யார் என்று டாக்டரிடம் வினவினார். டாக்டர் மறுமொழி கொடுப்பதற்குள் குப்புசாமி குறுக்கிட்டு, எனக்கு வயிற்றில் ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு மருந்து வாங்கி கொண்டு போவதற்காக வந்தேன் என்றான். அதை கேட்டுக்கொண்ட சப் இன்ஸ்பெக்டர் ஜவான்களோடு கீழே சென்று டாக்டர் அழகுதுரையின் சிப்பந்திகள் இன்னினார் என்பதை கேட்டு எழுதி கொண்டு சென்றார். சென்றவர் மறைவான ஓரிடத்தில் நின்று 2 ஜவான்களை நோக்கி, டேய் 144 411, நீங்கள் 2 பேரும் உடுப்புகளை கழற்றி வைத்துவிட்டு சாதாரண உடைகளோடு தூரத்தில் இருந்தபடி இந்த வைத்தியசாலையை கவனித்துக் கொண்டிருங்கள். டாக்டரோ அவருடைய சிப்பந்திகளோ வெளியில் போய் வந்தால் அவர்களை தொடர்ந்து எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்து உடனுக்குடன் எனக்கு தெரிவியுங்கள். இன்னும் அதிக ஜவான்கள் தேவையானால் இதோ பக்கத்தில் இருக்கும் டெலிஃபோன் மூலம் எனக்கு தெரிவியுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்துவிட்டு மற்ற ஜவான்களுடன் போய்விட்டார். அந்த 2 ஜவான்களும் தங்கள் உடுப்புகளை அவிழ்த்து மூட்டையாக கட்டி அருகில் இருந்த ஒரு வெற்றிலைப்பாக்கு கடையில் வைத்துவிட்டு எதிர்பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தின் மறைவில் உட்கார்ந்தபடி வைத்தியசாலையை கவனித்துக் கொண்டிருந்தனர். சப் இன்ஸ்பெக்டர் ஜவான்களுடன் வெளியில் போனதும் குப்புசாமியும் கீழே இறங்கி தன் பாட்டில் போகிறவன் போல சிறிது தூரம் சென்று ஒரு வெற்றிலைப்பாக்கு கடையில் நின்று ஒரு சோடா புட்டியை வாங்கி குடித்தபடி போலீசாரை கவனித்து அவர்களில் ஒருவன் வைத்தியசாலையை பார்த்து கொண்டிருக்கும்படி நியமிக்கப்பட்டதையெல்லாம் தெரிந்து கொண்டு அப்பால் சென்றான்.